ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஒரு ட்ரையான பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் கூட பால் பவுடர் சேர்த்துக்கணும். நான் வந்து என்னென்னா 10 ரூபா பாக்கெட் பால் பவுடரில் 2 பாக்கெட் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் என்னென்னா பால் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு சுகர் வந்து உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு. ஏன்னா சிலவங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லா பிடிக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். அதுக்கேற்ற போல் சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா நல்லா பீட் பண்ணணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா பீட் பண்ணி நல்லா பொங்கி வந்தது பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு என்ன பண்ணணும்னா ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரீசரில் போட்டு என்ன பண்ணணும்னா செட் பண்ணணும். செட் பண்ண பிறவைக்கு நம்ம என்னென்னா மறுநாள் இதை ஐஸ்கிரீமை எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீமை விட இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.